Hi guys! இன்னைக்கோட vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா நான் வந்து மீடனுக்கு கிளம்புறேன். என்னோட ஹாலிடே முடிஞ்சிருச்சு. சப்போஸ்லி ஷுட் பி 2 months, பட் இந்த வாட்டி வந்து 1.5 தான் வந்துச்சு. பிகாஸ் நான் அங்கிருந்து வந்ததே கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். பிகாஸ் ஐ ஹேட் திங்ஸ் டு டூ தேர். தீசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நானும் என்னோட ஃப்ரெண்டும் லேட்டாக தான் வந்தோம். இப்போவுமே வந்துட்டு ஏர்லியாக தான் கிளம்புறோம். பிகாஸ் அங்கே வந்துட்டு போய் டாக்டர் பார்க்கணும், கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நான் கிளம்புறதுனால வந்துட்டு ஒரு வாட்டி நாங்கள் கிளம்பும் போது இங்கிருந்து கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு போவோம். என்ன மாதிரி திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ், பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவோம். இதெல்லாம் ஏன் அங்கே கிடைக்காதான்னு கேட்டிங்கனாக்கா ஆக்சுவலி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இந்தியன்ஸுமே அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்தியன் ஸ்பைசஸுமே இருக்குது. என்ன மேட்டர்னாக்கா எங்களுக்கு அங்கே வந்துட்டு சில பல வசதிகள் கிடையாது. என்ன மாதிரி வசதிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஓகேயா. இப்போது எங்களுக்கு வந்து தனியாக வந்துட்டு கார்டியோ மோட்டரோ இல்லை. அப்படி உங்களுக்கு வேணும். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிறவங்க வச்சிருக்காங்க. காடி எனக்கு தெரியல, பட் பைக் நிறைய பேர் வச்சிருக்காங்க. பட் மோஸ்ட்லி வந்துட்டு கைஸ் தான், ஆம்பளை பிள்ளைங்க தான் வச்சிருக்காங்க. இப்போ நானும் என்னோட ஃப்ரெண்டுலாம் வந்துட்டு யூஸ்வலாக எல்லா இடத்துக்குமே வந்துட்டு கிராப்ல தான் போவோம். அங்கே வந்து கிராப் பைக்கும் இருக்குது, கிராப் காடியுமே இருக்குது. இப்போ யூனிவர்சிட்டிக்கு போகிறதா இருந்தால் மார்னிங்கில் வந்து நாங்கள் வந்து காடியில் தான் போவோம். அந்த மாதிரி என்ன சொல்கிறேன்னாக்கா ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தாலுமே வந்துட்டு கிராப்பில் தான் போவோம். கொஞ்சம் காசு அங்கேயுமே செலவாகும். ஸோ இந்த செலவெல்லாம் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து போகிறப்பயே வந்துட்டு என்னென்ன திங்ஸ் எங்களால் முடியுதோ எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிட்டு போயிடுவோம். ஓகே, இப்போ ஒரு வாட்டி நான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ இந்த வாட்டியுமே நான் வந்துட்டு எல்லாம் வாங்கி பக்காவாக வச்சுட்டேன். ஆனால் இந்த வாட்டி நீங்களுமே என் கூட சேர்ந்து நான் என்னென்னலாம் பேக் பண்ணியிருக்கேன்னு சேர்ந்து பார்க்க போகிறீங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து வந்துட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ண போகிறீங்க. ஓகே, இந்த வாட்டி நான் வந்துட்டு ஒரு என்னோட ஹோல் ஜேர்னி ஃப்ரம் பினேங் டு மேடான் வந்து ஒரு ஹோல் ஜேர்னியே வந்துட்டு இந்த வ்ளாக்ல நான் வந்துட்டு போகிறேன் உங்களுக்காக. இப்போ நம்ம போய் திங்ஸ்லாம் பேக் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு பாக்ஸை நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஓகே, இப்போது இந்த திங்ஸ் தான் இந்த வாட்டி நான் கொஞ்சம் கம்மியான திங்ஸ் தான் வாங்கியிருக்கேன். பிகாஸ் யூஸ்வலாக எல்லா திங்ஸும் அங்கே இருக்குது, இல்லாத திங்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஓகே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஸ்பைசஸ், சில்லி பவுடர், இது வந்துட்டு இது என்ன பேருனா ஃபெனல் பவுடர், பாயாசம் மிக்ஸு, கேசரி மிக்ஸு, ப்ரூ. இது எனக்கு ஃபேவரட் பிகாஸ் இது வந்துட்டு இந்தியாவில் உள்ளது. மலேசியாவில் இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்னோடய மாமா வந்து ரீசெண்டாக இந்தியா போயிருந்தாங்க. இப்போ அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. இந்த கண்ணாடி ஜாஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பபிள் ரைப் பண்ணிடுவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊறுக்காய் எடுத்து போக முடியாது அப்படிலாம் எதுவும் இல்லை. நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். மாங்காய் தொக்கு ஆல் மை ஃபேவரட். ஓகே காய்ஸ், நான் இந்த வாட்டி வந்து 20 kg போட்டேன். ஓகே, கரெக்டாக 20 இருக்குது, 21 இருக்குது லிட்டரலி. பட் we are safe, we are good to go the next day. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம். ஹாய் காய்ஸ், காலை வணக்கம், குட் மார்னிங். ஓகே, இப்போ நம்ம ஏர்போர்ட் வந்துட்டோம். எனக்கு 20 kg சொல்லியிருந்தால இப்போ அதை வந்து நம்ம கவுண்டர்ல ஏர்லியாவே நம்ம போட்டுருவோம். ஸோ அதுக்காக தான் வரிசை நின்றுக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா தான் வரிசை போய்கிட்டு இருக்கு. பட் எப்பயும் விட இந்த வாட்டி வந்துட்டு கொஞ்சம் ஆள் கூட தான். பட் சீக்கிரமா எல்லாம் நவுந்துகிட்டு இருக்காங்க. நான் நினைக்கிறேன் சீக்கிரமா செட்டில் ஆயிடலாம் சொல்லிட்டு. அண்ட் தென் என் கூட வந்து நான் ஒரு 7 kg வந்துட்டு கேபினா எடுத்துட்டு போவேன். என்னோட கேபின் லக்கேஜ், அதாவது நான் ஃபிளைட் இருக்கு, அதை எடுத்துட்டு போவேன். உள்ளுக்கு வரிசை நிக்கிறேன். என்னோட அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே காய்ஸ், நம்ம செக்இன் பண்ணி முடிச்சிட்டோம். டைரக்டா நம்ம வந்துட்டு பின்தூக்கு போறோம். பின்து மீன்ஸ் எந்த கேட்ல நம்ம மாசோ பண்றோம்னு சொல்லிட்டு. எப்பயும் இல்லாம இந்த வாட்டி இவ்ளோ கூட்டம். காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். பாய். ஓகே காய்ஸ், என்னோட இமிகிரேஷன் செக்அப் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் டைரெக்டாக என்னோட கேட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். அங்கே போய்ட்டோன்னா நம்ம டைரெக்டாக ஃப்ளைட் ஏறிடுவோம். எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. இப்போ எல்லாமே ஃப்ளைட் ஏற போகிறோம். அண்ட் திஸ் டைம் ஐ காட் ஏர் ரிவ்யூ. அண்ட் யா, இப்போ நம்ம போர்டிங் பண்ணிடலாம்.
Hey guys, இப்போ நான் ஃப்ளைட்ல ஏறிட்டேன். இன்னும் கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் வந்து ஃப்ளைட் ஏறிக்கிட்டு தான் இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு கேட் சாத்திடுவாங்க. அப்ப ஃப்ளைட்டும் வந்துட்டு மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம டேக் ஆஃப் ஆயிருவோம். ஓகே, இந்த ஜேர்னி வந்துட்டு அப்ராக்சிமேட்லி வந்துட்டு 30 மினிட்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட் அந்த வெதர் நல்லா இருந்துச்சுனாக்கா 30 மினிட்ஸ் தான் வரும். அதே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுனாக்கா 40 to 45 மினிட்ஸ் வரும் நம்ம போய் லேண்ட் ஆகுறதுக்கு. ஐ ஹோப் இன்னைக்கு ஒரு வெதர் நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா நல்லா வெயிலா தான் இருக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு 30 மினிட்ஸ்ல 30 to 40 மினிட்ஸ் நம்ம லேண்ட் ஆயிருவோம்னு நினைக்கிறேன். Wishing myself a safe journey. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. Can we skip to the good part? You've arrived at your destination.